பிரைஸ் த லார்ட். நீதிமொழிகள் 25 25 சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். விடாய்த்த ஆத்மா தண்ணீர் இல்லாமல் இன்னொரு வேளை ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கிற நேரம், வறண்டு போன நேரத்தில் அப்படியாக அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அப்படி வாயில் ஊற்றுனா எப்படி இருக்கும் அவங்களுடைய உணர்வுகளை யோசித்து பாருங்க, அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸை யோசித்து பாருங்க. அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீர், ஆனால் அந்த விடாய்த்த தன்மையை அது மாற்றி போடுகிறது. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி உங்களுக்கு அந்த விடாய்த்த தன்மையை மாற்றுகிறதாம். இன்றைக்கும் ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வர வேண்டிய ஒரு மெசேஜ் வரலையே, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஹஸ்பண்ட் டு ஸ்பீக் ஃபார் அ வெரி லாங் டைம். ஹி ஹஸ் நாட் ஸ்போக்கன் டு மீ. ஐ சென்ட் மை சன் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். ஹி ஹஸ் நாட் ஸ்போக்கன் டு மீ. மை டாட்டர், யூஆர் வரிட் அபவுட் ஸோ மெனி திங்ஸ். ஒரு மெசேஜ் வரலையே, எப்படி உங்களுக்கு இருக்கும் அந்த உணர்வுகள்? ஒன்றுமே இல்லாமல், ஐயோ தூர தேசம்னா கடல் தாண்டி போய் இன்னொரு தேசத்தில் இருக்கிற அந்த நபருக்கு அவருடைய மெசேஜ் சரியான, அவங்களுடைய என்ன ஸ்டேட்டஸ்ன்றது தெரியாட்டினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷமான செய்தியை, ஒரு நற்செய்தியை அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். அவங்களுடைய வேலை கன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், அல்லாவிட்டால் ஒரு வேளை நீங்கள் உங்கள் மகளை கட்டி கொடுத்துட்டு ஒரு நல்ல சைல்ட் பர்த்தாக இருக்கலாம். God is combining so many things in that. உங்களுக்கு அந்த நற்செய்தி கண்டிப்பாய் உங்களுடைய விடாய்த்த தன்மைக்கு அது தண்ணீரை கொடுத்தது போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். You will really enjoy this time. Just look unto Jesus. He will change everything and He will just send you the message what you need. May God bless you with this word today. God bless you.